ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சக்திவேல் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க குணசேகரன் வாங்க. இல்லங்க நீங்க சொல்லுங்க. நான் பேசிட்டேன் டக்ளஸ், நான் பேசிட்டேன். பாக்யா பேசிட்டு சரி சரி, அதனால நான் துவங்கிடலான்ட்டாங்க. சரி நீங்க உங்களுக்கு தலைமை ப்ரொபோஸ் பண்ணியாலும் நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கணும். சரி. பொன்னுசாமியா வணக்கம். முத்தமிழுக்கு முதல் வணக்கம் சார். வணக்கம் சார். முத்தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் 2 கட்டங்களாக பிரித்திருக்கின்றோம். ஒன்று, இந்த அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்த எங்களது இளமை கால தோழன் துளசி ராஜேந்திரன் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளையும், அதனோடே உங்களுடைய திருக்குறளின் ஆழத்தையும் ஆற்றலையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது அமைந்திருக்கிறது. இரண்டுமே பொருத்தமானது. அகலமானம் காண முடியாதவர்கள் என்று சொல்வார்களே, அப்படி குரல் வழி வாழ்ந்த எனது நண்பனின் நினைவு நாளும் இதுவும் நடைபெற இருக்கிறது. இதை தலைமையேற்று நடத்தக்கூடியவராக எனது இனிய தோழர் மரிய டக்ளஸ் அவர்கள் இருக்கிறார். அவரை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நமது நிகழ்வு என்னை கவர்ந்த திருக்குறள் என்ற நிகழ்விற்கு செல்வதற்கு முன்பாக உங்களது அருமை தோழன், நண்பன், இந்த அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்த எனது தோழர், எனக்கும் ஐயா இளங்கோ அவர்களுக்கும் ஒரு பாலிய சிநேகிதர் திரு துளசி ராஜேந்திரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வழியாக ஒரு நிமிடம் நாம் அனைவரும் அமைதியாக இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு கேட்கிறோம். மீண்டும் நிகழ்வுக்கு செல்வோம். மிக்க நன்றி. செல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள், அள்ளும் தோறும் சுவை, உள்ளும் தோறும் உணர்வாகும் வண்ணம், புல்லும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதாற் பெற்றதே புகழ் வையகமே எனும் பாவேந்தனின் வரிகளோடு என் உரையை துவங்குகிறேன். என்னை கவர்ந்த திருக்குறள் எனும் தலைப்பில் நடைபெறவிருக்கும் இப்பேச்சரங்கிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்க சிறப்பு தலைவர் தமிழ் மகன் இளங்கோ அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்க நமது நிறுவன செயலாளர் திருமதி பாக்யலட்சுமி அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இந்த பேச்சரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கும் தமிழ் சான்றோர் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இப்பேச்சரங்கில் பார்வையாளராக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் தமிழ் ஆர்வலர் பெருமக்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எக்காலத்திற்கும் ஏற்றவாறு எல்லா மானுடருக்கும் பயன்படும் வகையில் படைக்கப்பட்டது திருக்குறள். தெளிந்த சிந்தனையால் பெருநோக்குடன் உருவாக்கப்பட்ட பேரிலக்கியம் அது. எளிய நடையில், எளிய பாவடிவில், கடின சொற்களை பயன்படுத்தி தம் மேதமையை காட்டாமல் மக்களுக்கு எளிதில் சென்றடையக்கூடிய எளிய சொற்களுடன் ஏற்றப்பட்ட மக்கள் இலக்கியம் திருக்குறள். தமிழையும் தமிழனையும் உலகறிய செய்த இலக்கிய நூற்களுக்குள் முதன்மையானது திருக்குறள். சமூகத்தே கொண்ட அறக்கருத்துகளால் தமிழனால் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல்.
உலக அற இலக்கியங்களுடன் ஒப்பு நோக்கப்படும் பெருமை வாய்ந்தது நமது திருக்குறள். இது அடிப்படையில் வாழ்வியல் நூல். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை விளக்கும் நூல். தனி மனிதனுக்கு உரிமையானது இன்ப வாழ்வு, அதற்கு துணையாக உள்ளது பொருளியல் வாழ்வு. இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது அறவாழ்வு. மனத்துக்கண் மாசில நாதலே அனைத்துக்கும் அரணாகும். அறவழியில் நின்று பொருள் ஈட்டி இன்ப வாழ்வு வாழ வேண்டும். அவ்வாறே உலக மாந்தர் அனைவரும் இன்புறச் செய்ய வேண்டும். பொருளியலால் ஆகிய பொது வாழ்விற்கும் இன்ப இயலாகிய தனி வாழ்விற்கும் அடிப்படை அறம்தான் என்பதை வலியுறுத்தும் நூல் நமது திருக்குறள். அத்திருக்குறளில் தங்களை கவர்ந்த ஒன்றை பற்றி தமிழ் அறிஞர்கள் உரையாற்றுவதை நாம் இனி கேட்போம். வாருங்கள், பேச்சரங்கிற்கு செல்லலாம். முதலில் திருமதி புனிதவள்ளி பட்டதாரி ஆசிரியை, பாலக்கோடு. இருக்கீங்களா? அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பேச்சரங்கத்தில் முதல் பேச்சாளராக என்னை அனுமதித்ததற்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை நல்க வந்திருக்கும் தோழி அவர்களுக்கும், நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்கிறேன். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், முப்பாலின் சுவையினிலே வள்ளுவனின் வார்த்தையிலே, முப்பாலின் சுவையினிலே வள்ளுவனின் வார்த்தையிலே, உருவான ஒப்பில்லாத தத்துவத்தை, உருவான ஒப்பில்லாத தத்துவத்தை ஒன்றிணைந்து வாழ்த்துவோமே, ஒன்றிணைந்து வாழ்த்துவோமே. எனக்கு பிடித்த திருக்குறள். வள்ளுவன் சமூக சிந்தனையை பார்க்கும் முன் குடும்பத்தை பார்த்தான். குடும்பத்தில் இருந்துதான் சமூகம் தொடங்கியது என்பது வள்ளுவனுக்கு ஆணித்தரமான ஒரு செய்தி. குடும்பம் என்றால் ஒரு கணவன் மனைவி, இல்லறம் நடத்தும் பாங்கு. இந்த இல்லறத்தில்தான் அன்பும் அறனும் தொடங்குகிறது. ஒரு கணவன் மனைவி அன்புடன் குடும்பம் நடத்துவதில் இருவரும் சமமான ஒருமித்த கருத்தோடு நடத்துவதால் அந்த குடும்பம் நன்றாக செயல்படும். இதில் ஏதாவது ஒன்று இரக்கம் ஏற்றமாக இருந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக குளறுபடியான குடும்பமாக மாறிவிடும். வள்ளுவர் அழகான ஒரு குறளில் சொல்கிறார், அதைத்தான் சொல்கிறார். இல்லற வாழ்வில் வாழ்பவர்களுக்கு மிக சிறப்பான அறம் என்ற ஒன்றையும் அவர்கள் தாங்கி பிடித்தே வழிநடத்த செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்கு அந்த மாண்பு மிக்க ஒரு துணைவி கட்டாயமாக அந்த குடும்பத்திற்கு தேவைப்படுகிறாள். அப்படிப்பட்ட மாண்புடைய ஒரு பெண் அமைந்து விட்டால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மாண்பு இல்லாத ஒரு துணைவி அமைந்து விட்டால் அந்த குடும்பம் எப்படி அமைந்திருக்கும் என்பதுதான் நான் எடுத்துக்கொண்ட அழகான ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் 53வது குறள். இல்லதென் இல்லவள் மாண்பானால் மாண்பு ஆனால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் அப்படின்ற அந்த ஆனால் அப்படின்னா அது முக்கியமான ஒரு சொல்லாக இந்த திருக்குறளில் நான் பார்க்கிறேன். உள்ளதென் இல்லவள் மானாக்கடை, அதாவது ஒரு மனைவி சிறந்த பண்புடையவளாக அமைந்து விட்டால் அவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. ஒருவனுடைய மனைவி பண்பு அற்றவளாக அமைந்து விட்டால் அதுதான் அந்த ஆனால். சிறப்பாக அமைந்து விட்டால் ஆள் அப்படின்னும் போது அப்ப சிறப்பா அமையாத மனைவியும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் அந்த ஆனால் அப்படின்ற வார்த்தையை பார்க்க முடியுது. பண்பற்ற மனைவி அமைந்து விட்டால் அவனுக்கு எது இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. ஒருவன் வறுமையில் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கை அவனுக்கு போராட்டமாகவே அமைந்து விடலாம்.
துன்பங்கள் தொடர்கதையாக கூட ஆகிவிடலாம். ஆனால் பண்புடைய ஒரு மனைவி அமைந்து விட்டால் இவையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவனுக்கு. அவனுடைய துணையோடு எதையும் சமாளிக்கும் சக்தியை அவன் பெறுகிறான். துன்பம் வந்த போது அவன் துவழுவதில்லை. ஏமாற்றங்களை எதிர்நோக்குகின்ற துணிச்சல் கூட அந்த குடும்பத்தின் மூலம், அந்த துணைவியின் மூலம் எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கும் சக்தி கூட அந்த வாழ்க்கை துணையிடம்தான் கிடைக்கிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தோடு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் என்பவரின் மனைவி மிகப்பெரிய பணக்காரர். அவர் சித்தாந்த அந்த கருத்துக்களால் அவர் நாடு நாடாக செல்வார். அவருடைய மனைவியின் பெயர் ஜென்னி. இவர்கள் மிக சிறந்த ஒரு மாண்புடைய பெண்ணாக காரல் மார்க்குக்கு அமைந்ததனால் அந்த காரல் மார்க்ஸ் என்பவர் உலகமே போற்றக்கூடிய மூலதனம் என்ற நூல் நமக்கு கிடைத்தது. மிக சிறந்த மாண்புடைய ஒரு பெண்ணாக ஜென்னி என்பவர் அமைந்ததனால் காரல் மார்க்ஸ் நாடு நாடாக அவருடைய கொள்கையினால் நாடு நாடாக சுற்றி திரியும் போது கூட முகம் சுளிக்காமல் மிக சிறந்த ஒரு மாண்புடைய ஒரு பெண்ணாக இருந்ததனால்தான் உலகமே போற்றக்கூடிய அற்புதமான மூலதனம் என்ற நூல் நமக்கு கிடைத்தது. இப்ப அந்த ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, மாண்பு இல்லாத மனைவி அமைந்தால் அப்படின்னு வரும்போது அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுல ரஷ்யாவின் தத்துவ ஞானி அப்படின்ற சொல்லக்கூடிய உலகமே பேசக்கூடிய நம்மளுடைய லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய மனைவி அவருக்கு ஒரு மாண்பு இல்லாத ஒரு மனைவியாக அமைந்துவிட்டார். எப்படி என்றால், அவருடைய நண்பர் ஒரு முறை வீட்டிற்கு செல்கிறார். டால்ஸ்டாயை வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய மனைவி உள்ள இருந்து சத்தமா திட்டிக்கிட்டு இருக்காங்க டால்ஸ்டாய. அதை அந்த நண்பர் பார்க்கிறார். ஆனால் அவர் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அப்புறம் சிறிது நேரத்தில் அரிசி கலஞ்ச அந்த தண்ணியை கொண்டாந்து காரல் மார்க்ஸ் மேல வீசுகிறாள் அந்த மனைவி. அதையும் அவர் துடைத்து கொண்டுகிறார். அப்போது அந்த நண்பர் கேட்கிறார், ஐயா எப்படி இது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, டால்ஸ்டாய், முன்பு இடி இடித்தது இப்போது மழை பெய்கிறது என்று சொன்னாராம். இப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஞானி, உலகமே பேசக்கூடிய அற்புதமான ஒரு மனிதருக்கு அவருடைய மனைவி சிறப்பாக அமையாததனால் அவருடைய இறுதி காலம் மிக சிறிய ஒரு ரயில்வே நிலையத்தில் அவருடைய பிணம் கிடைத்ததாக அவருடைய இறுதி நாட்களை சொல்லும் பொழுது நாம் இன்று அந்த வள்ளுவரின் ஆனால் என்ற வார்த்தைக்கு நம்ம இப்படி பொருளை புரிந்து கொள்ள முடியும். அதாவது மாண்புமிக்க ஒரு மனைவி கிடைத்தால் எதையும் சாதிக்க முடியும். மாண்பில்லாத மனைவி கிடைத்து விட்டால் எத்தனை இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை என்பது இந்த குரலின் வழியாக நான் தெளிவாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. மிக்க அருமையான ஒரு தொடக்கம். ஏன்னா திருக்குறள் ஒரு தனி மனித ஒழுக்கத்திற்கான ஒரு நூல் என்று நாம் பார்த்தோம். அந்த தனி மனித ஒழுக்கத்திற்கு தேவையான ஒரு முக்கியமானது குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையிலும் அவனுக்கு இணையாக இருக்கக்கூடிய மனைவியின் பண்பினால் அவன் எவ்வாறு உயர்வடைவான், அந்த பண்பு இல்லாவிட்டால் அவன் எவ்வளவு தாழ்ந்து போவான் என்பதை அருமையான 2 உலக ஆளுமைகளோடு உதாரணம் காட்டி ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. காரல் மார்க்ஸ், ஜெனி அவர்களுடைய காதல் கதை உலக புகழ் பெற்றது, அனைவருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி லியோ டால்ஸ்டாய், அவங்க மனைவி பேர் என்னன்னே தெரியல இல்ல, அது மாதிரியான ஒரு நிலைமையை அவர் அடைந்ததையும் ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னாங்க. தனி மனித வாழ்க்கை என்பதுதான் ஒரு சமுதாயத்தின் அடிப்படையின் என்ற உணர்வோடு எடுத்து சொன்னது மிகவும் அற்புதமா இருந்தது. வணக்கம்மா, மிக்க நன்றி. நன்றி. சாந்தகுமாரி முதல்ல வந்துட்டாங்க. இருக்கிறீங்களாமா? சாந்தகுமாரி அம்மா இருக்கீங்களா? ஐயா இருக்கிறேன். முடிஞ்சதா? சொல்லலாம் ஐயா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்குமா, ஆரம்பிக்கும். முதலில் அனைவருக்கும் வணக்கம். உயிர் தந்து உரு தந்து என்னை பெற்றெடுத்த பெற்றோரின் பதம் பணிகிறேன். என்னை இன்று உங்கள் முன் நிறுத்த அரும்பாடுபட்ட அத்துணை ஆசான்களின் பதம் பணிகிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வத்தின் பதம் பணிந்து என்னை நாளும் பற்றி அழைத்து சென்று கொண்டிருக்கும் தமிழ் அன்னையின் பதம் பணிகிறேன். இந்நிகழ்வில் இணைந்திருக்கும் அத்துணை
ஆன்றோர் சான்றோர் தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமா தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நான் தங்களோடலாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் தவறாக ஏதாவது பேசினால் பொறுத்தருங்க. உங்களை நான் பெரிய பேச்சு அப்படிலாம் கிடையாது. அதனால நான் மறந்துட்டேன். நீங்க முத வந்திருக்கீங்க, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இதான் முதல் நிகழ்ச்சி நம்மளோட. ஆமா, நன்றி ஐயா. அதனால்தான் ஏதாவது தவறா கருத்துக்கள் வந்தா மன்னிக்க வேண்டுகிறேன். வள்ளுவம் நமது வாழ்க்கை, அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த வள்ளுவத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் அப்படின்றதுனா நன்றியுணர்வு. நன்றி அப்படின்றது ஒரு வார்த்தை அல்ல, அது நம்ம உணர்வாக வேண்டும் அப்படின்னு தான் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்றேன். அது ஒரு மாய வார்த்தை. அந்த நன்றியை உணரணும். ஒருத்தவங்க செய்த உதவியை நாம் உணரும் பொழுதுதான் அந்த நன்றி நமக்குள் வரணும். வாய் வார்த்தையாக இப்ப வெறும்னே ஆங்கிலத்துல என் குழந்தைக்கெல்லாம் சொல்லுவோம், ஆங்கிலத்துல தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நன்றி, மிக்க நன்றின்னு தமிழ்ல சொல்லுங்க. உணரணும். அந்த நன்றின்றது ஒரு உணர்வு. அந்த உணர்வை வள்ளுவர் ஐயா நிறைய 10 குறள்கள்ல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. நன்றி உணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து, ஒரு நச்சு எதிர்ப்பு பொருள், ஒரு கிருமி நாசினி. இது ஜான் ஹென்றி ஜோலட் அவர்கள் சொல்றாங்க. நன்றி ஒரு நல்ல ஒரு நேர்மறையான கருத்துக்களை நம்ம கூட உருவாக்கும், நட்பு பெருகும், வளம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இனிமையா பழக முடியும். ஏன்னா நன்றி, ஒருத்தவங்க செய்யறாங்க ஒரு உதவி, நம்ம அதை மறந்துடவே கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப முக்கியமா அது நம்ம நினைவுல இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும்போதுதான் அது நம்ம நன்றி உணர்வாகும். அப்போ உறவுகள் பலப்படும். இதுல நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்ற ஒரு குறள் என்னை ரொம்ப பாதித்த குறள், அதாவது சிந்திக்க வைத்த குறள், என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய குறள். அந்த நன்றின்ற வார்த்தையை நான் மறக்கிறதே கிடையாது எல்லா நேரத்திலையும். ஏன்னா நம்ம உறவுகள்லயே இருக்கட்டும், பலர் யாராக இருந்தாலும் எந்த நேரமும் நல்லதே பேசி நல்லதே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்படின்ற நேரத்துல நம்ம எல்லாம் மனிதர்கள், இயல்பா ஏதாவது ஒரு தவறு நடந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. அப்படின்னா அந்த அப்படி அதை வச்சிருக்கும் பொழுது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த நட்புக்கு ஒரு பங்கம் விளைவிக்கும். அதனால நன்றல்லதை அன்றே மறந்து விடணும். எப்படி ஒரு வெள்ளை தாள்ல ஒரு கருப்பு புள்ளி போட்டுட்டு காட்டும் பொழுது அது எது இதுல நல்லா தெரியுதுன்னு போது அந்த கருப்பு புள்ளி தான் தெரியுதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். சுத்தி நமக்கு அந்த ஒரு உறவோ நட்போ யாராக இருக்கட்டும், நமக்கு செய்த உதவி நிறைய இருக்கும். ஆனால் அவங்க செய்த அந்த சிறிய ஒரு நமக்கு ஏதோ ஒரு தவறு பண்ணி இருந்தா அதை நம்ம அன்றே மறந்துடணும் அப்படின்ற ஒரு கருத்து என்னுடைய மனதுல பசுமரத்தாணி போல பதிந்து விட்ட கருத்து சின்ன வயசுல இருந்தே. அதனாலதான் இந்த நன்றி மறப்பது நன்றன்று, நன்றது அன்றே மறப்பது நன்று அப்படின்ற ஒரு குறளை நான் என்னுடைய வாழ்க்கையில தினமும் கடைபிடித்து கொண்டிருப்பதனால அந்த குறளை பத்தி தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு சிறிய கதையும் ஒன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஒரு ஜென் கதை சொல்லுவாங்க. 2 நண்பர்கள் காடு வழியா போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்ட பிறகு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் 2 பேரும் பேசிட்டே போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலை பத்தி பேசும்போது 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து தகராறு வந்துருச்சு. உடனே ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, இன்னொருத்தர் அரைஞ்சிட்டாரு. அடி வாங்கியவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நண்பர் அரைஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க ஒரு தண்ணி குடிக்க இறங்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கத்துல அந்த தண்ணியில, இன்று என் நண்பன் என்னை கன்னத்தில் அரைந்து விட்டான், தண்ணியில எழுதுறாரு. இதை இன்னொருத்தர் அடிச்சவர் பார்த்துட்டே இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் ஒன்னும் பேசல. 2 பேரும் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அது காடு இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது தெரியாமல் இந்த நண்பர் என்ன பண்றாரு, ஒரு புதைக்குழிக்கெல்லாம் மாட்டிக்கிறார், அடி வாங்கினவர். அப்போ அந்த அடிச்சவர் என்ன பண்ணா, ஐயோ நண்பன் விழுந்துட்டானேன்னு உடனே ஓடி அந்த நண்பரை தூக்கி காப்பாத்தி அழைச்சிட்டு வந்த பிறகு இந்த நண்பர் கொஞ்சம் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கூர்மையான கல் எடுத்து ஒரு பாறாங்கல்ல செதுக்குறார். இன்று என் நண்பன் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினான் அப்படின்னு. உடனே இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னது இது, அடிச்சதை தண்ணியில எழுதுன, இப்போ இதை பாறாங்கல்ல செதுக்குறியே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எவ்வளோ நம்ம இருவரும் நண்பர்கள், நீ ஏதோ
ஒரு காரணத்துக்காக என் மேல கோவப்பட்டு அடிச்சிட்ட. அதை தண்ணியில எழுதுனா அது மறைந்து போயிடும். ஆனா நீ எனக்கு செய்த நல்லது, இதை நான் என்னைக்குமே மறைக்க கூடாது, இது வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறித்து வைத்தேன் அப்படின்னு சொன்ன கதை மறக்க முடியாத ஒன்று. இது நண்பர்களுக்கு மட்டுமல்ல, உறவுகளுக்கும் பொருந்தும், நம்ம சுற்றத்திற்கும் பொருந்தும். ஆகவே இந்த நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்ற குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்த குறள். என்னோட குழந்தைங்களுக்கும் நான் இதை சொல்லி கொடுத்து அதனால பிள்ளைங்க டெய்லி ஒருத்தவங்க நன்றி சொல்லணும்ன்றத ஒரு நல்ல பண்பு அது. வாழ்க்கையில நமக்கு பல விஷயங்களை அது நமக்கு கொடுக்கும். நம்ம நட்பு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்புக்கு நன்றி. மன்னிக்கவும் தவறாக இருந்தால் ஏதாவது. இல்லம்மா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றிம்மா, நன்றி. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு அதாவது மனித உறவுக்கு தேவையான ஒரு விஷயம். அத வந்து ஒரே ஒரு திருக்குறள்ல ரொம்ப அற்புதமா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து நீங்க அழகா தேர்ந்தெடுத்து சொன்னீங்க. அதுவும் ஒரு ஜென் கதையோட சொன்னீங்க. தவறு செய்ததை தண்ணீரில் எழுதினார், அவர் உதவி செய்ததை கல்வெட்டில் எழுதினார். உண்மைதான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றும் போது நம்முடைய உறவு மேம்படும். அது வந்து நட்புக்கு மட்டும் இல்ல, உறவுங்களுக்குன்ற அந்த புத்தாய்ப்போட முடிச்சு வரிக ரொம்ப சிறப்பு. மனித உறவிற்கு, மனித சமுதாயத்திற்கு மிகவும் தேவையான ஒரு அருமையான கருத்து நன்றி மறக்காமல் இருப்பது. அதிலும் சிறப்பானது தவறானதை மறப்பது. அதுதான் உண்மையிலே மறக்கிறதுன்றது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விடயம். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அது வந்து ஒரு இதுவா இருக்கும், தீர்வாக இருக்கும். ரொம்ப சிறப்புமா. நன்றி 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 ஐயா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இப்ப அனைவரும் மன்னிக்கணும். நம்ம முனைவர் கதிரவன் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணுன்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாரு. அவரை வந்து அடுத்தது அழைக்கிறேன். தவறா நினைச்சுக்காதீங்க. வாங்க கதிரவன். என இன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி, உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய 127வது நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஐயா துளசி ராஜேந்திரன் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தலாகவும், அதனை ஒட்டி இந்த திருக்குறள் நிகழ்வில் என்னை கவர்ந்த திருக்குறள் என்ற தலைப்பில் பேச்சரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடக்கத்திலே தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துறை நல்க இருக்கின்ற அன்பிற்குரிய கவிஞர் அம்மா பாக்கியலட்சுமி அவர்கள், நெறியாள்கை செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்கள், எனக்கு முன்பாக கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய அம்மையார் புனிதவள்ளி அவர்கள், சாந்தகுமாரி அவர்கள், நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஐயா ஆளுமை சுடர் அரங்க சக்திவேல் அவர்கள், குணசேகரன் ஐயா, சிவநாதன் ஐயா உள்ளிட்ட இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் என்பதே நாம் வியந்து பார்க்கக்கூடிய இலக்கியங்களில் ஒன்று. இந்த திருக்குறள் குறித்து சில கருத்துக்களை சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு செல்கின்றேன். திருக்குறளில் மொத்தம் 42,194 எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் குறைவான எழுத்துகள் பயன்படுத்தப்பட்ட 23 எழுத்துகள் பயன்படுத்தி 2 குறட்பாக்கள், அதிகமான எழுத்துகள் 39 எழுத்துகள் பயன்படுத்தி 2 குறட்பாக்கள், இப்படியெல்லாம் இருந்தாலும் 1330 குறளில் ஒரே ஒரு குறள் மட்டும்தான் வெண்சீர் வெண்டலையால் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. இலக்கண வகையில் 1330 ஐயா சிவானந்த ஐயா, உங்க மைக் ஆஃப் பண்ணிட்டுங்க. 1330 குறளில் வெண்சீர் வெண்டலை என்று சொல்லக்கூடிய காய் முன் நேர் வரக்கூடிய குறள் ஒரே ஒரு குறள் மட்டும்தான். அந்த குறள் குறித்து கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
பொருட்பாலில், அரசியலில் அதிகாரம் 40, கல்வி என்ற அதிகாரம், நம் அனைவருக்கும் கண்ணை திறக்கின்ற அதிகாரம், கற்றவர்களுக்கு முகத்தில் இருப்பதுதான் கண் என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்தில், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொல்லக்கூடிய இந்த குறள் மட்டும்தான் 1330 குறளில் வெண்சீர் வெண்டலையால் மட்டும் வந்திருக்கக்கூடிய குறள். ஒரு 99 குறட்பாக்கள் எரிசீர் வெண்டலையால் மட்டும் வந்திருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 1230 குறட்பாக்கள் எரிசீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய குறட்பாக்களாக வள்ளுவர் எழுதியிருக்கின்றார். இந்த யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற இந்த குறள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த நாட்டையும் தன் நாடு போல் கொள்ளக்கூடியது, எந்த ஊரையும் தன் ஊர் போல கருதி பழகக்கூடியது, இப்படியெல்லாம் வாழ்கின்ற நிலையை தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம் கல்வி. அப்படி இருக்கும்போது இந்த கல்வியை ஒருவன் தான் இறக்கின்ற வரையில் கற்காமல் இருக்கின்றான் என்று சொன்னால் அது எந்த காரணத்தை கருதியோ, ஏன் இவன் படிக்காம இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். கல்வியினுடைய சிறப்பெல்லாம் பலர் சொல்லியிருக்காங்க. ஒரு தனி பாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலில், கல்வி வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது, கல்லற்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த கல்வி எவ்வளவு சிறப்பானது, யாரும் இதை கொள்ளையடிச்சுட்டு போக முடியாது. அண்மையில ஒரு திரைப்படத்துல கூட, டேய் காடு இருந்தா புடிங்கிடுவாங்க, பணங்காசு இருந்தா பறிச்சுக்கிடுவாங்க, படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவன் சொல்லியிருக்கின்றான். அதே மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு படிச்சிருக்கிறவங்க, மிகப்பெரிய நூலகமாக கருதப்படக்கூடிய இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகரத்தில் இருக்கின்ற தேம்ஸ் நதி கரையில் இருக்கின்ற அந்த நூலகத்தை அதிகம் பயன்படுத்தியவர்கள், அந்த நூலகத்தில் படித்தவர்கள் என்று 2 பேருடைய படம் வைத்திருக்கின்றார். அந்த 2 பேரில் ஒருவர் கூட இங்கிலாந்து நாட்டுக்காரர் இல்லை. ஒருவர் ஜெர்மனியில் பிறந்த தாடிக்காரர் காரல் மார்க்ஸ், மற்றொருவர் இந்திய நாட்டில் பிறந்த அண்ணல் அம்பேத்கர். இந்த 2 பெரும் ஆளுமைகள் தான் அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை அதிகம் படித்தவர்கள் என்று சொல்கிறார். ஆக எந்த அளவிற்கு அவர்களுடைய அறிவு பசி, அறிவு தேடலுக்கு அந்த நூலகம் பயன்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னும் இப்படி இந்த கல்வியை கற்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் படித்துவிட்டு அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்படி பல நாடுகள்ல நம்முடைய இளைஞர்கள் இங்கே படித்து விட்டு செல்கின்றார்கள். ஆக வள்ளுவர் சொன்னாரு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன். எந்த நாடா இருந்தாலும் அது நம்முடைய நாடு மாதிரி. இன்னைக்கு அங்க போயிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனாலும் பல நாடுகள்ல நம்முடைய இளைஞர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கற்ற கல்வி, அந்த கல்விதான் அவர்களை உயர்த்தி இருக்கிறது. இவற்றை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, திருவள்ளுவன் சொல்வதற்கு முன்பாகவே ஒரு மன்னன் பாடியிருக்கின்றான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்றவன் எழுதிய புறநானூற்று பாடலில், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள்ளும் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே.
அப்படின்னு திருக்குறளுக்கு முன்னாடியே பாடியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது கல்வி எந்த அளவிற்கு சிறப்பு தரக்கூடியது அப்படிங்கிற சொல்றாங்க. அதனால நம்முடைய மக்கள் எப்பொழுதும் இந்த கல்வியை மிக சிறப்பாக பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக சொல்லியிருக்கின்ற அந்த குரல் என்னை மிகவும் கவர்ந்த குரல். ஒவ்வொன்றும் சிறப்பானது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இங்கு வாய்ப்பு ஒரு குரலை பற்றி மட்டும்தான் இங்கே பேச முடியும், அதுவும் 5-6 நிமிடத்திற்குள் என்று சொல்லும் பொழுது இந்த கருத்துக்களை பதிவு செய்து வள்ளுவர் வழியில் நாம் அனைவரும் கற்போம், கற்றுக்கொண்டே இருப்போம். கற்பதால் நாமும் உயர்வோம், உலகையும் உயர்த்துவோம். இப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா மரி டக்ளஸ் உள்ளிட்ட அனைத்து பேராளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். அருமை அருமை. நான் எதிர்பார்த்த ஒரு குரல், யாதானும் நாடாமல் ஊறாமல் அந்த சாந்துணையும் கல்லாதவாறுன்றது ரொம்ப ஒரு நெத்தியில பட்டுன்னு அடிச்சு சொல்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வரி. அது சாந்துணையும் கல்லாதவாறுனா வயசாகி போச்சு எங்களுக்கு எல்லாம், அவ்வளவுதான், இனிமே என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. இப்பயும் நீ படிக்கணும். ஐயா வந்திருக்காங்க, சிவானந்த ஐயா வந்திருக்காங்க, நம்ம இவங்க இருக்காங்க, பாலசரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மூத்தவர்கள், எங்களை விட மூத்தவங்க, நாங்களே மூத்தவங்க தான், எங்களையும் மூத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்பயும் அவங்க படிக்கிறது, அத இது மாதிரியான உரையாற்றி அதை சொல்றது அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறது உண்மைதான். ரொம்ப எதிர்பார்த்த குரல், ரொம்ப சிறப்பான குரல் இது. அதாவது அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, கற்றதுனாலதான் நம்ம பிள்ளைங்க எல்லாமே சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, இது கனடா அப்படின்னு எல்லா நாடுகளும், யார் வீட்லயும் பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க வெளிநாடுல போய் இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாயி போச்சு. அது முக்கியமான காரணம் கல்வி. அதைத்தான் அழகா சொன்னார். எந்த ஊரா இருந்தா எந்த நாடா இருந்தா ஒரு கல்வி கற்றவனுக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு தான்ன்றத ரொம்ப சிறப்பா சொன்ன கவிதை. நீங்க இன்னொன்னு சொல்லிங்கன்னு எதிர்பார்த்தேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட இதுவும் இந்த குரலுக்கு ஒத்த ஒரு சொல் தான். அது அந்த கவிதை தான் அது. மிகவும் சிறப்பையா, நன்றி, வாழ்த்துக்கள். இதுக்கு நம்முடைய சொற்பொழிவுக்கு இடையில் நமது வாழ்த்துறை வழங்க இருக்கும் திருமதி பாக்கியலட்சுமி, நம்முடைய நிறுவன செயலாளர் வந்திருக்காங்க. அவங்கள ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு கேட்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வாங்கம்மா பாக்கியலட்சுமி, வாங்கம்மா. பாக்கியா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். நான் இறுதியாவே பேசுறேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன். பேசுறீங்களா? பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. நான் இருக்கேன். சரி சரி, நன்றி 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 நன்றி. ஐயா, அடுத்தது ஆளுமை சுடர் கவிஞர் முனைவர் அரங்க சக்திவேல், அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா இருக்கீங்களா? ஐயா இருக்கு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம் ஐயா. உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வழங்கும் 127வது இணையவழி பேச்சரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும், மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நிறுவனர் கவிஞர் இரா பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கும், நிகழ்வு தலைமை தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்களுக்கும், நெறியாளுமை மற்றும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் கவிஞர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த பேச்சரங்கத்திலே கலந்திருக்கும் அத்துணை தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான தலைப்பு, என்னை கவர்ந்த திருக்குறள். திருக்குறள் என்று சொன்னாலே இந்த 1330 திருக்குறளையுமே கவர்ந்ததுதான், எல்லாமே சிறந்ததுதான். ஆனால் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டும் என்கிற பொழுது ஒரு பச்சிளம் குழந்தையை சுற்றி அது ஆசைப்படுகிற, அதற்கு பிடித்திருக்கிற அத்தனை தின்பண்டங்களையும் வரிசையாக அடுக்கி வைத்தால் அது எதை சாப்பிடும்? அந்த நிலையில்தான் என்னை பொறுத்தவரை நான் இருக்கிறேன். இருந்தாலும் என்னை கவர்ந்த திருக்குறள் என்கிற வரிசையில் ஒரு திருக்குறளை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
இதனுடைய படைப்பாசிரியரே, இந்த நூலாசிரியரே தலை என்கிற வார்த்தையை சேர்த்திருக்கிறார் இந்த திருக்குறளில். எப்படி? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கற்கால மனிதன் தொடங்கி இன்று அறிவியல் கால மனிதன் வரை மனிதனுடைய நாகரிகம், பண்பாடு அத்தனையுமே விமான வேகத்தில் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. பிடிக்க முடியாமல் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்னதான் ஒருபுறம் வளர்ச்சி என்றால் கூட இங்கே நமது சமுதாயத்திலோ உலக அளவிலோ படித்தவர்கள் ஏராளம், எழுத்தறிவு உள்ளவர்கள் ஏராளம். அந்த ஏராளத்திலே எழுத்தறிவு, படிப்பதற்கு இயலாமை என்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக படித்தவர் படிக்காதவர், எழுத்தை அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலுமே படிக்க முடியவில்லை என்றால் கூட சான்றோர்கள் சொற்களை கேட்டு, தனது செவிகளால் கேட்டு அதன் மூலம் தனது அறிவை வளர்த்துக் கொள்ளுதல், ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுதல் என்பதை குறிப்பிடுகிறது இந்த திருக்குறள். ஆகவே என்னை கவர்ந்த திருக்குறள் இதுவாக, அதுவும் இந்த காவிய தலைவன் செல்வத்துளெல்லாம் தலை என்று இந்த ஒரு குறளுக்கு மட்டுமே சேர்த்திருக்கிறான் என்பதை பதிவு செய்து, கிட்டத்தட்ட பட்டியலிலே மிக அதிகம் பேர் இருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கூட பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேச வேண்டியவர்கள் ஏராளமாக இருப்பதால் அவர்களுக்கெல்லாம் இடம் விட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 ஐயா. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு குறளை தேர்ந்தெடுக்கிறது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்குது. எதுவுமே சோட போகல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா. அவ்வளவும் அதுல தேர்ந்தெடுத்த விஷயம்லாம் ரொம்ப செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம்னு நீங்க என்னதான் நீங்க படிக்கல எதுவா இருந்தாலும் அந்த கேள்வி ஞானம் இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே கத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான விஷயம். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம், நம்ம பிள்ளைங்கள்ட்டையும் சரி யார்கிட்டையும் சரி யாரும் எதையும் கேட்கறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவசரமான உலகம், எல்லாம் வேக வேகமா போயிருக்காங்க. யாரும் யார் பேச்சத்தையும் கேட்கறது இல்லை, போறது இல்லை. அந்த நேரத்துல இந்த ஒரு குறள் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொன்ன குறள். செல்வத்தில் எல்லாம் தலை எது என்ற ஒரு அற்புதமான கருத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு குறள். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. திருமதி மீனாட்சி இருக்கிறீங்களா? வணக்கம் ஐயா, இருக்கிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வாங்க. வணக்கம் ஐயா. பேசுங்க பேசுங்க. சரிங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வழங்கும் எனை கவர்ந்த திருக்குறள் பேச்சரங்கம். இங்கு தலைமை தாங்கி உள்ளவர்கள் வாழ்த்துரை வழங்குபவர், நெறியாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பேச்சரங்கத்தில் கலந்து கொண்ட கருத்தாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூற இருப்பது, ஒருவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் அப்படியே 20 வருடம் கழித்தினாலும் இல்ல 30 வருடம் கழித்தினாலும் அப்படியே பணக்காரராகவே இருப்பார் என்று நம்மளால் கூற முடியாது. இப்போ ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் சேர்த்து வச்ச பணத்துலதான் அவர் பணக்காரரா இருக்க முடியுமா அவரிசி? அவருடைய மகனோ இல்ல மகளோ அவரை மாதிரியே பணம் சம்பாதிச்சு பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது. அதே போலதான் பேரும் புகழும். பேரும் புகழும் ஒருவருக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அதே பேரும் புகழும் அவருக்கு 20 வருஷம் கழிச்சும் இருக்கும் அப்படின்றதை நம்ம கூற முடியாது. அதே பேரும் புகழையும் அவருடைய மகனும் வாங்கி தருவார் அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கல்வி மட்டும் அழியா செல்வமாக பேரும் புகழோடும் நிலைத்து இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு கல்வியை கற்றோம் அப்படின்னா அது 7 பிறப்புக்குமே அது நமக்கு கூட வரும், மற்றவங்களுக்கும் அது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் ஒரு சொத்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை எங்கேயாவது போய் முதலீடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிதான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பணம் நமக்கு அழியாம இருக்கணும், 20 வருஷம் கழிச்சுனாலும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலீடு பண்ணுவாங்க. சோ முதலீடு பண்ற இடத்துல அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த முதலீடு பண்றவங்க அதை திருடிட்டு போயிடலாம், கடைசியில அந்த இது இல்லாம கூட போயிடலாம்.
ஆனா கல்வி அப்படின்றது அப்படி கிடையாது. நம்ம ஒரு கல்வியை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது 7 பிறப்புக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வமும் பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறையாது, குறையும். செல்வம் நமக்கு கொடுக்க கொடுக்க குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கல்வி வந்து பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்வியை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த கல்வி ஒன்றுதான் கொடுக்க கொடுக்க குறையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்வியை யாராலும் திருடவும் முடியாது, பறிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கல்வியை தான் திருக்குறள்ல எனக்கு பிடித்த அதிகாரம் 40 கல்வி. குறள் வந்துட்டு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர். அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பில் மட்டுமல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிலும் தன்மையுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிறப்புல நம்ம கல்வி கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் நம்ம பணத்தை சேர்த்து வைத்தோம் என்றால் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை நம்மளுடைய பிள்ளைகள் அதை பாதுகாக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. ஆனா கல்வியை கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாங்க. நம்ம கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் நமக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஒரு முதுகலை அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். தான் கற்ற கல்வியும் என் பகுதியில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் இலவசமாக கல்வி கற்றுக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த கல்வி மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு மாலை நேரத்தில் இலவசமாக கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் பேச எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, நன்றி, மிக்க நன்றி. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா இரவு பள்ளி, என்னது அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து அரசு பள்ளியில் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக உள்ளேன். சரிங்க. நான் மாலை நேரத்தில் இலவசமாக என் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அருமை அருமை அருமை, அருமையான ஒரு விஷயம். அதாவது ஒண்ணு வந்து நம்ம பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம், சிறப்பாக பேசலாம், கைத்தட்டு வாங்கிடலாம். ஆனா அதை செயல்படுத்துற ஒரு விஷயம் தான் ஒரு முக்கியமானது. நீங்க செயல்படுத்தி இருக்கிற ஒரு ஆளுமைன்னும் போது நீங்க இந்த கல்வியை பத்தி பேசுறது உங்களுக்கு முழு தகுதியும் இருக்குது. நீங்க ஒரு சிறப்பான ஒரு குரலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. கல்வி என்றும் நிலையானது, நிலைத்து நிற்கும். அது நாம் கொடுக்க கொடுக்க வளருமே தவிர குறையாது என்ற ஒரு அற்புதமான கருத்துடைய ஒரு குரல். அதை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு பொருத்தமான குரல். நீங்க செய்யற செயலை நாங்கள் பாராட்டி, உலக தமிழ் பண்பாட்டு பாராட்டி வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றிமா. தொடர்ந்து எங்களோட பாக்கியா பேசுவாங்களா இருக்கு பாருங்க. பாக்கியா பேசுறீங்களா? இறுதியா தான் பேசுறேன் நான். இறுதியா தான் பேசுறேன் நாங்க. இல்ல கை உயர்த்தி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, அதனால கேட்டேன். இல்ல சும்மா இருக்கிறா அப்படின்றதுக்காக சொன்னேன். இவரு ஷாஜகான் இருக்கீங்களா? திருக்குறள் பரப்புரைஞர் ஷாஜகான் இருக்கீங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். ஐயா ஷாஜகான் ஐயா, ஆத்திகா தாசன் இருக்கீங்களா? ராணிப்பேட்டை ஆத்திகா தாசன், செல்வி ஆத்திகா தாசன் ஐயா. இளம்பு அது மனோகரன் இருக்கீங்களா? திருக்குறள் ஆய்வாளர். திருக்குறள் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திருக்குறள் வணக்கம். வாங்க வாங்க. ரொம்ப பொருத்தமானவர் நீங்க. திருக்குறளுக்காக நிறைய சேவைகள் செய்திருக்கிறீர்கள், நூல்ல வெளியிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு குறள் சொன்னா உங்களுக்கு நிச்சயமா இன்னொருத்தர் சொன்ன மாதிரி நிறைய தின்பண்டங்கள் இருக்கிறதுல அதுல எது தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன மாதிரி தான் அது. இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்திலும் உங்களுடைய நூல் அறிவிலும் ஒரு சிறந்த குறளை தேர்ந்தெடுத்து சொல்லிருக்கோம். வாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. எமது குலகுரு ஐயர் தெய்வ புலவரின் திருப்பொற்பாதங்களை போற்றி
உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் இக்குழுவில் பயணிக்கும் அனைத்து அறிஞர்களுக்கும் திருக்குறள் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலர். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், திருமூலர். அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, ஔவையார். எழு அணுவை தொலைத்து எழுகடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல். அது மாதிரி எவ்வளவோ இந்த உலக பொதுமறை தந்த ஐயன் உடைய திருக்குறளை பற்றி எவ்வளவோ பேசிக்கொண்டே போகலாம். உதாரணமாக நமது காலம் சென்ற பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதிய 421வது குறள், அந்த ஒரே ஒரு குறளை வச்சுதான் மிசைல் மேன் என்ற ஒரு பட்டத்தை பெற்று உலகம் போற்றும் ஒரு சிறந்த மனிதரானார். அது மாதிரி ஒவ்வொரு குறளையும் நாம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தோம் என்றால் ஒவ்வொரும் ஒரு பெரிய மனிதராகவும் இலக்கியவாதியாகவும் மாறலாம் என்பதற்குத்தான் இந்த ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு கருத்துக்களை கொண்டு உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்தோம். இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் அருமையாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிறுவனர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனை கவர்ந்த திருக்குறள் என்ற தலைப்பில் அறத்துப்பால் இல்லறவியல் குறள் எண் 43, தென்புலத்தார் தெய்வம் பெருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், எத்தனையோ வடதுருவம் தென் துருவம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என இந்த பூமியை ஆதி காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவரும் அதற்கு முன் வாழ்ந்த அறிஞர்களும் அறிந்திருந்தாலும், தெய்வ புலவர் ஏன் தென்புலத்தார் தெய்வம் என்று குறிப்பிட்டார்? ஏன் நான் பொதுவாக குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு துன்பம் வந்துவிட்டது என்றால் கடவுளே காப்பாற்று, தெய்வமே காப்பாற்று என்றுதான் இப்பொழுதும் நாம் எல்லோரும் அந்த வழக்கு சொல்லாகவும் அதை முதலாகவும் கொண்டு உள்ளோம். ஆனால் தெய்வ புலவர் ஏன் தென்புலத்தார் என்று எழுதினார் என்று யாராவது ஊகிக்க முடியுமா உங்களுக்கு? ஏன் வடபுலம் என்று எழுதவில்லை?